வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல மகாராஷ்டிரா ஸ்பெஷல் ரெசிபியான கொத்தம்பீர் வடி பண்ண போறோம். இதுக்கு மெயின் இன்கிரீடியன்ட்டே பாத்தீங்கன்னா கொத்தமல்லி தான். ஜென்ரலா நம்ம சமையல்ல கொஞ்சமா கொத்தமல்லி போட்டாலே அதோட ஃபிளேவர் டேஸ்ட் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். இதுல மொத்தமாவே கொத்தமல்லியே பண்ணும்போது எந்த அளவுக்கு அது வாசனையா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். இந்த கொத்தம்பீர் வடி எந்த டயத்துலயும் சாப்பிடலாம். அதாவது நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்லயும் எடுத்துக்கலாம், இல்ல நம்ம லஞ்ச்ல ஒரு ஸ்டார்டராகவும் சாப்பிடலாம், டீ டைம் ஸ்நாக்காகவும் நல்லா இருக்கும். இது ஸ்டீம் பண்ணியும் சாப்பிடலாம், ரொம்ப ஹெல்தி. இல்ல கொஞ்சமா ஆயில ஃப்ரை பண்ணி கொஞ்சம் டேஸ்டா சாப்பிடணும் அப்படின்னா ஷாலோ ஃப்ரை பண்ணியும் சாப்பிடலாம். இல்ல நல்லா டீப் ஃப்ரை பண்ணி சூப்பரா மொறுமொறுன்னு சாப்பிடணும் அப்படின்னாலும் நம்ம சாப்பிடலாம். இல்ல அதாவது மொறுமொறு அப்படின்னா மேல் லேயர் மட்டும் மொறுமொறுப்பா இருக்கும், உள்ள சாஃப்டா இருக்கும். இது லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துட்டு போறதுக்கும் நல்லா இருக்கும். நம்ம முன்னாடியே ஸ்டீம் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த நாள் கூட நம்ம ஷாலோ ஃப்ரையோ டீப் ஃப்ரையோ பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த மகாராஷ்டிரா ஸ்பெஷல் கொத்தம்பீர் வடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எடுத்துட்டு இருக்கேன். நல்லா கிளீன் பண்ணிட்டு தண்ணியில நல்லா ஒரு 2-3 தடவை அலசி எடுத்துக்கணும். ஒரு துணியில விரிச்சிட்டு ஃபேன் கீழே போட்டோம்னா இந்த மாதிரி ஈரம் இல்லாம நல்லா காஞ்சிடும். இந்த கொத்தமல்லியை நல்லா பொடி பொடியா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தண்டு மெல்லீஸா இருந்ததுன்னா அதுவும் போட்டுடலாம். முத்தலா இருந்ததுன்னா நம்ம அதை எடுத்துடணும். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லிய இந்த கப்பால நான் அளந்து எடுத்துட்டு இருக்கேன். இதோட சேர்த்து 3 கப் இருக்கு. இந்த மாதிரி அகலமான தாம்பாளத்துல எடுத்துட்டோம்னா நமக்கு மாவு மிக்ஸ் பண்றது ஈஸியா இருக்கும். 3 கப்பு கொத்தமல்லிக்கு 1 கப்பு கடலை மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 பச்சை மிளகாயை கிரஷ் பண்ணி வச்சிருக்கேன், இதை சேர்த்துடலாம். ஜீரக பொடி 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் சுகர் பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/4 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கையில அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்ப இந்த கொத்தமல்லியில் இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாமே வெளில வரும். மேக்சிமம் நம்ம அதுலயே மாவு பிசைஞ்சிடலாம். கடைசியில தேவைப்படும் போது கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்துப்போம். மாய்ஸ்சர் மட்டும் இல்ல, இந்த கொத்தமல்லியில் இருக்கிற ஃபிளேவர் கூட நமக்கு நல்லா கிடைக்கும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்படி பிடிச்சோம் அப்படின்னா பிடிக்கிறதுக்கு வரும். நானும் இது வரைக்கும் இதுல கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே இல்லை. இந்த மாதிரி பிசையறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சமா ஒரு டேபிள் ஸ்பூன் அல்லது 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியை தெளிச்சு நல்லா டைட்டான மாவு, அதாவது பூரிக்கெல்லாம் நம்ம பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பிசைஞ்சுக்கணும். தண்ணி அதிகமா சேர்த்துடக்கூடாது. தண்ணி அதிகமா சேர்த்தோம் அப்படின்னா இது நம்ம ஸ்டீம் பண்ணும்போது குழ குழன்னு ஆயிடும். தண்ணி கம்மியா சேர்த்து உதிரியா பிசைஞ்சோம் அப்படின்னா நமக்கு அந்த பீசஸ் கட் பண்றதுக்கு வராது. அதனால நம்ம கரெக்டா பிசைஞ்சுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி டைட்டான மாவா நம்ம பிசைஞ்சுக்கணும். பாருங்க எவ்வளவு ஹார்டா இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி இருக்கணும். மொத்தமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி நான் இதுல சேர்த்திருக்கேன். இப்ப இது ட்ரை ஆகாம இருக்கிறதுக்காகவும் கையில ஒட்டாம இருக்கிறதுக்காகவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். இந்த மேல விட்டு இது ஃபுல்லா நல்லா அப்படி கோட் பண்ணிடுவோம். பாருங்க, இந்த மாதிரி எண்ணெயில கோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பள்ளமா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அது கொஞ்சமா எண்ணெய் விட்டு நம்ம கிரீஸ் பண்ணிக்கணும். சென்டர்ல இந்த ஓரங்கள்ல கூட நல்லா கிரீஸ் பண்ணணும். அப்பதான் ஒட்டாம வரும். இப்ப நம்ம பிசைஞ்ச மாவை இந்த பிளேட்ல ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இப்படி கொஞ்சம் அழுத்தி அகலமா பண்ணிக்கணும். நான் பிசைஞ்ச மாவு இந்த அளவுக்கு வந்திருக்கு. திக்னஸ் பாருங்களேன், இந்த திக்னஸ்ல இருக்கணும். ரொம்ப மெல்லிசாவும் பண்ணிடக்கூடாது, ரொம்ப திக்காவும் பண்ணிடக்கூடாது. இது நம்ம இப்ப ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல இட்லி பானை வச்சிருக்கேன், தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. இந்த பிளேட்டை நம்ம ஸ்டீம் பண்றதுக்கு இட்லி பானையில வச்சிடலாம். மூடியை போட்டு மூடிடுவோம். இது ஸ்டீம் ஆகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். 15 நிமிஷம் ஆயாச்சு. நம்ம வெந்திருக்கான்னு பார்க்கலாம். கீரை கையால தொட்டோம்னா ஒட்டாம இருக்கும். இந்த மாதிரி கூட நம்ம பார்க்கலாம். பாருங்க, கொஞ்சம் கூட ஒட்டல, கிளீனா இருக்கு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
ஒரு 2-3 நிமிஷம் ஆகட்டும், கொஞ்சம் அது சூடாகட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம். இது இப்ப நல்லா சூடு ஆறியாச்சு. இப்ப நம்ம பீசஸ் கட் பண்ணிக்கலாம். நமக்கு பிடிச்ச சைஸ்ல கட் பண்ணலாம். சூடா இருக்கும்போது கட் பண்ணா கொஞ்சம் கத்தியில ஒட்டுற மாதிரி இருக்கும். சூடு ஆறியாச்சுன்னா நமக்கு ஈஸியா இருக்கும். ஓரங்களையும் லேசா அப்படி எடுத்து விட்டோம்னா ஒட்டாம இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி ஸ்கொயர் பீசஸ் தான் நான் கட் பண்ணிருக்கேன். நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இதை நம்ம இப்படியே சாப்பிடணும்னாலும் சாப்பிடலாம், இல்ல இதை டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்ல நம்ம ஷாலோ ஃப்ரையும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது மேல லேயர்லாம் நல்லா மொறுமொறுன்னு, உள்ள நல்லா சாஃப்டா இருக்கும். நம்ம வந்து இன்னைக்கு ஷாலோ ஃப்ரை பண்ண போறோம். ஷாலோ ஃப்ரை பண்றதுக்காக ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். இதுல நம்ம கொஞ்சமா எண்ணெய் விட்டுப்போம். இப்போ எண்ணெய் சூடாயாச்சு. இந்த எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் திருப்பி விட்டு அடுத்த சைடு நல்லா ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். பாருங்க, ஒரு சைடு வந்து ரோஸ்ட் ஆக ஆரம்பிச்சாச்சு. திருப்பி விட்டுடலாம். ரொம்ப குவிக்கா ஆயிடும், ரொம்ப டைம் எடுக்காது. பாருங்க, நல்லா திருப்பி விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. மேல் லேயரும் கீழே லேயரும் ரெண்டுமே வந்து கோல்டன் கலர்ல இருக்கு. உள்ள வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். இப்ப இந்த கொத்தம்பீர் வடியை நம்ம சர்விங் பிளேட்ல எடுத்துக்கலாம். மகாராஷ்டிரா ஸ்பெஷல் டேஸ்டியான கொத்தம்பீர் வடி சர்விங்க்கு ரெடி. இந்த கொத்தம்பீர் வடி வந்து குவிக்காவும் டேஸ்டியாவும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த கொத்தம்பீர் வடி பாருங்க, இந்த மேல லேயர் வந்து நல்ல மொறுமொறுப்பா இருக்கும். டீப் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா எல்லா சைடுமே நல்லா கிறிஸ்பி ஆயிடும். இது வந்து நமக்கு இந்த 2 சைடு மட்டும் கிறிஸ்பியா வரும் ஷாலோ ஃப்ரைல. இப்ப உள்ள பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கும், மேல லேயர் கிறிஸ்பியா இருக்கும். இந்த கொத்தம்பீர் வடி நம்ம இப்ப டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே அவசியம் இருக்காது, இல்ல சாஸ் தொட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். அருமையா இருக்கு, செம்ம டேஸ்டா இருக்கு. இந்த கொத்தமல்லி வாசனை அவ்வளவு நல்லா இருக்கு. நம்ம இதுல சேர்த்துக்கிற எல்லா மசாலாவோட பிளேவரும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. நீங்க பாருங்க, நம்ம இஞ்சி பூண்டு வெங்காயம் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்கல. நம்ம என்னைக்கு வேணாலும் பண்ணி சாப்பிடலாம். கொத்தமல்லி அப்படிங்கறதுனால உடம்புக்கும் நல்லது, நல்ல டைஜஷன் ஆகும். அதிகமான குவான்டிட்டில நம்ம சேர்க்கறது கொத்தமல்லி தான். கடலை மாவு இந்த பைண்டிங்காக நம்ம கம்மியா தான் சேர்க்கிறோம். கொத்தமல்லியோட பிளேவர் அந்த டேஸ்ட்டுக்கு அப்படியே ஒரு சின்ன பீஸ் நம்ம சாப்பிட்டதுமே அப்படியே வாயில் நல்லா எச்சில் ஊறுது, நல்ல டைஜஷன் ஆயிடும். மற்றபடி அதிகமான மசாலாலும் நம்ம எதுவுமே சேர்க்கல, ரொம்ப கம்மியா தான் போட்டிருக்கோம். கொத்தமல்லியை ஃப்ரெஷ்ஷா வாங்கி நல்லா அலசிட்டு அதுல ஈரமே இல்லாத அளவுக்கு நல்லா ஃபேன் கீழே ஒரு துணியில போட்டு காய வச்சுக்கோங்க. இந்த கொத்தமல்லியில கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. அதே நேரம் கட் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் நல்லா பொடியா கட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது இந்த மாவோட இந்த கொத்தமல்லியை நல்லா நம்ம பிசையணும். மேக்சிமம் அதுல இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாம் வெளியில வந்து இந்த மாவோட சேர்ற அளவுக்கு பிசைஞ்சிட்டு, அதாவது ரொம்ப மினிமமா தண்ணி, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியை சேர்த்து பிசைஞ்சோம்னா கரெக்டா வெந்தும் வரும். டீப் ஃப்ரையோ இல்ல ஷாலோ ஃப்ரையோ பண்ணும்போது அழகா மேல வந்து நல்லா நமக்கு மொறுமொறுன்னு வரும். இதே மாதிரி இதே மெத்தட்ல மகாராஷ்டிரா ஸ்பெஷல் ரெசிபியான இந்த கொத்தம்பீர் வடி கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.